Hi friends, welcome to Ara's Little Kitchen. நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சுவையான இறால் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு pan வச்சு pan சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுல பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கேன். அதையும் இதோட சேர்த்து இதோட ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவை நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படியேவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணியில் தயிர் சேர்க்கக்கூடாதுங்க. ஆமாங்க, தயிர் நம்ம சீ ஃபுட்ஸோட சேர்க்கக்கூடாது. ஸ்கின் அலர்ஜிஸ் அந்த மாதிரியெல்லாம் வரும். இதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்து இறால் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. மசாலாவோட நல்லா கலந்து விட்டால் போதும். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி அளவு சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா சுவையான இறால் பிரியாணி ரெடி. சுட சுட பரிமாறுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.